யாக்கோபு 1:22 யாக்கோபு சொல்கிறார், அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்க மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள் என்று சொல்கிறார். பிறகு சொல்றாரு, எப்படி எனில் ஒரு மனிதன் கண்ணாடியை பார்க்கிறான், தன்னுடைய சுபாவ முகத்தை பார்த்து அந்த இடத்த விட்டு போன பிறகு தன்னுடைய சாயலை மறந்து விடுறான். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அப்போ அந்த கண்ணாடியிலே முகத்தை பார்த்து அப்படியே தன்னை எண்ணிக்கொள்ளுகிறானே, மறந்து விடாமல் அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கணும், மறந்து விடுகிற மனிதனாக இருக்கக்கூடாது என்று யாக்கோபு சொல்கிறார். சரி, இப்போ வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு இங்கே எதன் அடிப்படையில் செய்கிறார் என்றால், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆமேன். அந்த வார்த்தையை கேட்குறவங்க பாருங்க, வார்த்தையை கேட்குற வேலையில் நல்லா இருக்குதுங்க, இன்னைக்கு நல்லா சொன்னாருங்க, இன்னைக்கு நல்ல வார்த்தையை கேட்டோம்னு சொல்லி அதை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். சரி, நல்லது தான். அதன்படி செய்கிறோமா நாம, அதுவும் மிக முக்கியம். பாருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் எழுதியிருக்குது. பிரசங்கம் பண்ணுறாங்க, கோவப்படாதீங்க, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேட்டுட்டு அதை அங்கேயே மறந்து விட்டு பிறகு கோவப்படுகிற வேலையில் பாவம் செய்வோம் என்றால் கேட்ட வசனம் நமக்கு வேலை செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ பாருங்க, என்ன செய்ய வேண்டுமாம்? கேட்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அதை உள்ளே வாங்க வேண்டும். முதலாவதாக மனதுக்குள்ளே அந்த வார்த்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரான சூழ்நிலையில் வருகிற வேலையில், இல்லை நான் இப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது, நான் இப்படிப்பட்ட வார்த்தை கேட்டுக்கிறேன், எனக்கு கடவுள் நல்லது செய்கிறாரு, எனக்கு எதிராக யாருமே கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், எனக்கு எதிராக யாருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பன் யார் என்று எழுதியிருக்கிறது. என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார், எனக்கு விரோதமாக யாருமே என்னை சதி செய்ய முடியாது, என்னை விழுக்காட்ட முடியாது, என்னை தோற்கடிக்க முடியாது என்று அந்த விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை உள்ளே வைத்திருக்கிறோம் பாருங்க. அப்போதான் அந்த வார்த்தை வேலை செய்யும். இல்லை என்றால் அது வேலை செய்யவே செய்யாது. அநேகர் பாருங்க, நல்ல வார்த்தைகளை கேட்க ஒரு வேலையில ஒரு எக்ஸைட்டிங் ஆகிறாங்க, அதை குறித்த ஒரு ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதை இன்னொரு சூழ்நிலை மாறும் பொழுது ஒரு மோசமான வார்த்தையில கேட்க வேலையில் உடனே தங்களுடைய நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தையில கேட்கிற வேலையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, அதே போல துர்ச்செய்தி கேட்கும் பொழுதும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமன்றம் பயப்பட மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எவ்வளவு துர்ச்செய்தி நம்முடைய காதில் கேட்கலாம், ஆனால் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார்.